வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. திட்வா புயல் கரையை கடந்த பின்பும் இலங்கையில் இருந்த பாதிப்பின் அந்த எதிரொலிகள் இன்று வரை அது மீள முடியாத ஒரு சோகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் கிடைத்திருக்கக்கூடிய செய்திகள் மூலம் அறிய முடிகின்றது. தொடர்ச்சியாக ஓலங்களின் சத்தங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றன. மக்கள் கண்ணீர் விட்டு அழக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகின்றது. இயற்கை தன்பணி முடித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு அது அடுத்த நாட்டை நோக்கி சென்று விட்டது. ஆனால் ஒட்டுமொத்தமாக அழிந்து நிற்கக்கூடிய இலங்கையில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி முன்னேறுவது எப்படி என்று தெரியாமல் ஆட்சியாளர்களை விழிக்கக்கூடிய ஒரு களத்தை தான் இன்றைய இலங்கை எடுத்திருக்கிறது என்பதுதான் பதிவு. பல இடங்களில் மண்ணுக்குள் சிக்கிக்கொண்ட மக்களுடைய உடல்களை வெளியே எடுக்கின்ற பொழுது அதனை பார்த்து அவர்களுடைய உறவுகள் கதறுகின்ற அந்த கதறல் கல் நெஞ்சத்தையும் அது பிளக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதுதான் நிஜம். குறிப்பாக சில இடங்களில் அரசு சார்பில் கணிக்கப்பட்டது இங்கு மிக குறைவானவர்கள் தான் இருந்திருப்பார்கள், மண் சரிவில் மிக குறைவானவர்கள் தான் சிக்கி மரணத்தை தழுவியிருப்பார்கள் என்கின்ற நிலைப்பாடுதான் அரசு சார்பில் முதலில் எடுக்கப்பட்டது. ஆனால் தோண்ட தோண்ட அங்கிருந்து உடல்கள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. அப்படி என்றால் எவ்வளவு பேர் மரணத்தை தழுவினார்கள் என்கின்ற விடயம் பெரும் கேள்விகளாக இருக்கிறது என்பதை விட மக்கள் மனதிலே பெரும் அச்சத்தை உருவாக்கி இருக்கிறது என்பதுதான் நிஜம். தற்பொழுது உள்ள சூழலில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஏற்பட்டிருந்த நிலச்சரிவில் சிக்கி 150க்கு மேற்பட்டவர்கள் மரணத்தை தழுவியிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வருகின்றன. மீட்பு பணியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த மீட்பு பணியை சார்ந்த வீரர்களால் கூட அந்த நிலச்சரிவுக்குள் சென்று யார் யார் சிக்கி இருக்கிறார் என்கின்ற விடயத்தை கண்டுபிடித்து அவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சிகள் எடுப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்க முடியாத ஒரு களமாக இருக்கிறது என்பதுதான் அங்கிருந்து வரக்கூடிய செய்தி. இன்னொரு புறம் உணவு பஞ்சம், ஒரு புறம் நிலச்சரிவுக்குள் சிக்கி மக்கள் இழந்திருக்கக்கூடிய களம், இன்னொரு புறம் அந்த மழையின் சீற்றத்தில் வீடுகளை இழந்து அல்லது தாங்கள் சேர்த்து வைத்திருந்த பொருட்களை இழந்து ஒன்றுமில்லாமல் நிற்கக்கூடிய பலர் உணவை தேடி அவர்கள் அலையக்கூடிய களங்கள் மிகப்பெரிய கொடுமையாக இருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக இலங்கையை புரட்டி போட்டிருக்கிறதே இந்த திட்வா புயல் என்பதில் மாற்று கருத்தல்ல. அரசியல் வல்லுநர்களை பொறுத்தமட்டில் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்து எதுவாக இருக்கிறது என்றால், இந்த ஆட்சியாளர்கள் எவ்வளவு நேர்மையான ஆட்சியை நடத்தினால் கூட இந்த பேரழிவிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு அவர்கள் கண்டிப்பாக தயாராக வேண்டும். அந்த தயாராகக்கூடிய களத்திற்கான ஒரு நிதி சார்ந்த விடயங்கள் இலங்கையில் இருக்கிறதா என்றால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. எனவே ஆட்சியாளர்களுக்கு தற்பொழுது மழையினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு பெரும் பின்னடைவாக இருக்கும் என்கின்ற கருத்துகள் பரவலாகவே பேசப்படுகின்றன. அப்படியென்றால் தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய களத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது ஆட்சியாளர்களுக்கு ஒரு அவப்பெயர் உருவாக்கக்கூடிய களத்தை எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு உருவாக்க தொடங்கி இருக்கிறதோ என்கின்ற ஐயப்பாடுகள் மனதிற்குள் எழும்புகின்றன. அந்த ஐயப்பாடுகளை மையப்படுத்திய செய்தியாகத்தான் இன்னொரு செய்தி இருக்கின்றது. அது என்ன செய்தி என்றால், ஆட்சியாளர்கள், அது அனுரா அவர்களையோ அனுரா அவர்களுடைய மந்திரி சபையில் இருக்கக்கூடியவர்களையோ யாராவது தனிப்பட்ட முறையில் விமர்சித்தால், அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்வியலை மையப்படுத்தி விமர்சித்தால், அல்லது பொய்யான வதந்திகளை உண்மை என்கின்ற கண்ணோட்டத்தோடு கற்பனையான கணக்கீட்டில் புகைப்படங்களை உருவாக்கி அந்த புகைப்படங்களை முன்னிலைப்படுத்தி அனுரா அவர்களுக்கும் அவருடைய ஆட்சிக்கும் குந்தகத்தை விளைவிக்கக்கூடிய களங்களை ஒரு சிலர் எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் இதில் ஒரு அமைதியை கடைபிடிக்கவில்லை என்றால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் சமூக வலைதளங்களிலோ அல்லது ஊடகங்களிலோ அனுரா அவர்களை மையப்படுத்தியும் அவர்களுடைய இந்த
வெள்ள நிவாரண பணிகளில் அவர்கள் சோர்வடைந்து செயல்படுவதற்கு வழியில்லாமல் நின்ற களங்களை மையப்படுத்தியோ, யாராவது கருத்துகள் எடுத்து வைத்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற அந்த உயர்மட்ட குழு பரிந்துரைத்ததின் பேரில் இப்பொழுது அனுரா அவர்களை விமர்சிக்கக்கூடியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. எனவே இதுவரை மக்கள் சார்ந்த களங்களை முன்னிலைப்படுத்தி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் அனுரா அவர்களை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிட்டால் அவர்களுக்கு சிறை உறுதி என்கின்ற கருத்துகளும் வலுவடைய தொடங்கி இருக்கின்றது. ஆனால் பலர் இப்பொழுது அனுரா அவர்களும் அவர்களுடைய ஆட்சி மன்றத்தை சார்ந்தவரிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டு இருக்கிறார்கள். எப்படி நீங்கள் உங்களுடைய குறைகளை சொல்லக்கூடியவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு களத்தை எடுப்பீர்கள் என்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது, நாங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செய்ய வேண்டுமென்றால் மக்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்கின்ற களம் இங்கு இருக்கிறது. அதன் அடிப்படையில் மக்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் நாங்கள் இதுபோன்ற நகர்வுகளை எடுத்து கொண்டிருக்கிறோம் என்ற செய்தியை அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். தற்பொழுது அனுரா அவர்களை எதிர்த்து யாராவது கருத்து பதிவிட்டால் காத்திருக்கிறது சிறை என்பது ஒருபுறம் இருக்கக்கூடிய அதே வேளையில் மண்ணுக்குள் புதைந்து மரணத்தை தழுவி இருக்கக்கூடிய 150 பேருக்கு யார் நிவாரணம் கொடுப்பார் என்கின்ற கேள்வி எழும்புகின்றது. அரசு அதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு அந்த குடும்பத்திற்கு விடிவு கொடுப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்குமா என்கின்ற கேள்வி பரவலாக பல மட்டங்களில் எழுப்பப்பட்டு கொண்டு இருக்கின்றன. ஆனால் அரசு சார்பில் இதற்கான ஒரு நிவாரணம் கிட்டுமா என்றால் பெரும் கேள்வியாக இருக்கிறது என்பதுதான் நிஜம். தற்பொழுது உள்ள சூழலில் அல்லது நமக்கு தற்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது பெரும் பாதிப்பில் சிக்கி இருக்கக்கூடிய இலங்கை சார்ந்த களங்களில் தற்பொழுது அவர்களை எதிர்த்த ஒரு களமும் இப்பொழுது உருவாக தொடங்கி இருக்கிறது என்பதை நாம் இங்கு பறைசாற்றிதான் தீர வேண்டும். ஒரு வருடம் ஆட்சிபீடத்தில் தொடர்ந்து இப்பொழுது 2ஆம் வருடத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கக்கூடிய அனுரா அவர்களுடைய ஆட்சி களம் மக்களுக்கான களமாக மாறி மக்களோடு பயணிப்பதற்கான ஒரு களத்தை எடுக்குமா, அல்லது எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய அந்த எதிர்ப்புகளுக்கு உடைபடக்கூடிய பதிலை எடுத்து வைக்குமா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. ஆனால் தற்பொழுது உள்ள சூழலில் அதாவது அனுரா அவர்களுடைய ஆட்சி மன்றத்தை சார்ந்தவர்கள் மக்கள் பிரச்சனைக்காக முதன்மை கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டிற்கு ஆதரவாக பேசக்கூடியவர்களும் தண்டிக்கப்பட்டு விடுவார்களோ என்கின்ற அச்சங்களையும் பலர் எழுப்பிக் கொண்டு இருக்கின்றார்கள். காத்திருக்கத்தான் வேண்டும் களம் எதை நோக்கி நகர்கிறது என்று. நன்றியுடன் இன்பா.